கரியரை பொறுத்தவரைக்கும் ஒரு சமநிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சமநிலை ஏற்படும். இவங்களும் அந்த சமநிலைக்காக இவங்க அதற்கேத்த மாதிரி இவங்க மாறுபட்டு போவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இவங்க எப்பவுமே இப்போ ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரைக்கும் இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா, அவங்க கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பா மாறுறதுக்கான ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ டபுள் மைண்ட் செட் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. அண்ட் ஒரு கிளாரிட்டியை வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் இவங்க முயற்சிகள் செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்யணும்னு இருக்கு. பொருளாதாரம் சார்ந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும், நிதானமா இருக்கணும். எதையும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது. இந்த ஆடம்பர செலவுகள் ஸ்ரீ வாராகி டிவி நேர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. யார் அப்படின்னா சவுத் இந்தியன் பெஸ்ட் டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சிஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? ஓகே மேம். மேம் இந்த மாதம் வந்து முடிய போகுது மேம். ஏப்ரல் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய பேருக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் வந்து இந்த மந்த்ல இருக்கும். பொதுவா வந்து ஏப்ரல் வந்தாவே வந்துட்டு மார்ச்ல வாங்கின அடிகள் வந்து ஏப்ரல்லயும் வந்துருமான்னு சொல்லி எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து நடக்காம இருக்கு. ஸோ இந்த மந்தோட பலன்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மேம். கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ எப்பயும் போல நம்ம பைல் செலெக்ஷன்ல தான் பார்க்க போறோம். இப்போ நான் வந்து பைல் என்னென்ன, அதாவது குரூப்ஸ் என்னென்ன இருக்குன்றதை காட்ட போறேன். So first pile purple color crystal, second pile yellow color crystal, third pile blue color crystal. ஸோ இந்த 3 கலர் கிறிஸ்டலில் எந்த கலர் கிறிஸ்டல் எந்த நம்பர்ன்றதை அவங்க சூஸ் பண்ணிக்கணும். பார்க்குறவங்க மனசை நல்லா டீப் பிரெத் எடுத்துகிட்டு மனசை அமைதியாக்கிட்டு ஒரு பைலை சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிறிஸ்டலுக்குமான மந்த்லி ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ மேம் சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ல வந்து ஸ்டோன்ஸ் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்டா இருந்தீங்களா, இல்ல வந்துட்டு உங்க பொருளாதாரம், உங்க கல்வி, அது இல்லாம ஜென்ரலா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். பலன்கள் வந்து இதனால என்னென்ன வரும் இந்த மந்த்துக்கு அப்படிங்கிறத மேம் ஒவ்வொன்றா சொல்ல போறாங்க. நீங்க பார்க்கலாம். மேம் ஃபர்ஸ்ட் பைல் வந்து நம்ம பார்த்துருவோம் மேம். ஸோ பைல் நம்பர் 1 பர்பிள் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்களுக்கான ஏப்ரல் மந்த் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களுக்கான கரியர் லைஃப் இந்த ஏப்ரல் மந்த்ல எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது, கரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு சமநிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சமநிலை ஏற்படும். இவங்களும் அந்த சமநிலைக்காக இவங்க அதற்கேத்த மாதிரி இவங்க மாறுபட்டு போவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இவங்க எப்பவுமே பேலன்ஸ்டா இருக்கணும், நியூட்ரலா இருக்கணும். எது நல்லது கெட்டது அப்படின்றத நம்ம பார்த்து எதுவாக இருந்தாலும் நல்லதை நோக்கியே வந்து போகணும். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான விஷயங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க கரியர்ல. கரியரை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஓவரால் நல்லா தான் இருக்கும். பேலன்ஸ்டா இருந்தாலே ரொம்ப பெரிய டென்ஷனும் இருக்க போறது இல்லை, ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் இருக்க போறது இல்லை. ஸோ அப்போ பேலன்ஸ்டா போகும்போது எல்லாமே அடுத்த கட்டம் என்னன்றது அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்படிதான் அந்த சூழலாமே இருக்கு. ஓகே மேம். ஸோ இதுல வந்து அவங்க பொருளாதாரம் எப்படி இருக்கு? ஸோ இவங்களுடைய பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்திகரமான சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு என்ன, இவங்க ஆசைக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றிக்கிறதுக்கான பொருளாதார சூழல் கண்டிப்பா வந்து உருவாக்கும். இவங்களுக்கு குட்டி குட்டியா சந்தோஷப்படுற விஷயங்கள் எல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். அப்படியான ஒரு வருமானம் வந்து இருக்கும். ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கேத்த ஒரு அவுட்கம்ஸும் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. 9 மந்த்ஸா 9 வீக்ஸா ஒரு விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரியர்லயோ இல்ல வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் ரீதியான ஒரு டீலிங்ஸ் இல்ல ஒரு ட்ரை கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அது இந்த மாதம் அதற்கான நிறைவு கொடுக்கக்கூடிய மாதமா கண்டிப்பா இந்த மாதம் அவங்களுக்கு அமையும். ஓகே மேம். ஸோ 2யும் பார்த்தாச்சு மேம். இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இந்த மந்த் எப்படி மேம் இருக்கும்? ஸோ பைல் நம்பர் 1 இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மந்த்ல கண்டிப்பா ஒரு ஒரு கம்ப்ளீஷன் இருக்கு. இவங்களுக்கு எல்லாமே இந்த கம்ப்ளீஷனை நோக்கியே வந்துகிட்டே இருக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னா அவங்க கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பா மாறுறதுக்கான ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபேமிலி கிட்ட வந்து எக்ஸ்போஸ் பண்றது, ஸோ அவங்களுடைய அக்செப்டன்ஸ் வாங்குறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது, இப்படி வந்து போகும். ஆல்ரெடி மேரேஜ் லைஃப்ல இருக்கிறாங்கன்னா அவங்க பார்ட்னரோட சேர்ந்து என்ன செய்யலாம், அடுத்த கட்டத்தை அந்த ஃபேமிலியை எப்படி டெவலப் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மேற்கொள்வாங்க. ஏன்னா அவங்களோட பார்ட்னருக்கு தேவையான அந்த நீட்ஸையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. அதற்கான ப்ராக்டிக்கலான விஷயங்களும் பண்ணுவாங்க. ஓகே மேம். ஸோ நீங்க வந்து தெளிவா வந்து 3 பத்தி சொல்லிட்டீங்க மேம். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த மந்த் வந்து எப்படி இருக்கு மேம்?
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் இந்த ஏப்ரல் மந்த் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, இதுவரைக்கும் இருந்த பயம்லாம் அவங்க மனசுல விட்டு விலகும் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு படபடப்பு, ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு டென்ஷன். ஆ ஒரு விதமான அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை இருந்திருக்கும். அதுல இருந்துலாம் ரிலீஃப் ஆவாங்க இந்த மாதம். ஸோ இந்த மாதம் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க. அ அந்த ரிலீஸ் எனர்ஜி அவங்களுக்கு அதிகமா இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்கள், அந்த கவலைகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். மேம் ஓவராலா வந்து யுனிவர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஜென்ரலா எப்படி மேம் மெசேஜ் தராங்க? ஸோ பைல் நம்பர் இவங்களுக்கு வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்துக்கான ஒரு ஓவரால் மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, எப்பவுமே இவங்க நிலையான ஒரு சிந்தனையோட இருக்கணும். ஒரு கிளாரிட்டியா வந்து இருக்கணும். அ டபுள் மைண்ட் செட் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. அண்ட் ஒரு கிளாரிட்டிய வர வைக்கிறதுக்கு என்னலாம் இவங்க முயற்சிகள் செய்யணுமோ, அத கண்டிப்பா செய்யணும்னு இருக்கு. முக்கியமான முடிவுகள பத்தி முக்கியமான கான்வர்சேஷன் கண்டிப்பா இந்த மாதம் அவங்க மேற்கொள்ளணும். ஸோ பேச்சுவார்த்தைகள், ஒரு முடிவு எடுக்கிறது, ஸோ மைண்ட்ல வந்து ஒரு கிளாரிட்டிய கொண்டு வர்றது, அவங்களோட தாட் ப்ராசஸ்ல ஒரு கிளியரன்ஸ கொண்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க அதற்கான முயற்சிகள் அவங்க எடுக்கணும். முயற்சி எடுக்கும்போது யுனிவர்ஸ் அவங்களுக்கு அதற்கான சப்போர்ட் வந்து கண்டிப்பா குடுக்கும். ஓகே. ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் மேம் வந்து ஒவ்வொரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மந்த் வந்து பாசிட்டிவா இருக்கும் அப்டின்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு ஹேப்பி ஏப்ரல் அப்டின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க. ஸோ பைல் நம்பர் 2 எல்லோ கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கான ஏப்ரல் மந்த் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்களோட கரியர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு கரியர் ரீதியா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வந்து ஒரு ஜாப் பார்த்துட்டு இருக்கேன். அடிஷ்னலா வந்து ஒரு பிசினஸ் நான் பண்றேன், ரன் பண்றேன். பார்ட் டைம் பிசினஸ் பண்றேன். இல்ல பார்ட் டைம் ஜாப் பண்றேன். இல்ல பண்ற ஜாப்லயே வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் 2, 3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து எனக்கு வந்திருக்கு. நான் அதெல்லாம் வந்து டேக்கிள் பண்ண முடியுமா? ஹேண்டில் பண்ண முடியுமா? நான் அதெல்லாம் வந்து பண்ணலாமா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா, இந்த மாதம் தாராளமா பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. அண்ட் 2 வருஷமா டீல் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம், இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன குடுக்கும். அவங்களுடைய கரியர் ரிலேட்டடா. ஸோ பிசினஸ்ல கூட அவங்களுடைய கஸ்டமர்ஸா இருக்கட்டும், கிளையண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய பிசினஸ வந்து அனதர் பிரான்ச் உருவாக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள். மல்டி பர்ப்பஸான விஷயங்கள செய்ய முயற்சிப்பாங்க இந்த மாதம். அதற்கான கதவுகளும் அவங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த மாதம். ஓகே மேம். பொருளாதாரம் எப்படி மேம்? ஸோ பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல அவங்களோட பொருளாதாரம் நிலை எப்படி இருக்கும் பார்க்கும்போது, பொருளாதாரம் சார்ந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும், நிதானமா இருக்கணும். எதையும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது. இந்த ஆடம்பர செலவுகள், அப்புறம் வந்து அவசர அவசரமா ஒரு விஷயத்த ஓகே இன்னைக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு, உடனே போய் ஏதாவது வாங்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள், அவசர முடிவுகள் இதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது. இப்படிலாம் அவங்க பண்றாங்கன்னா, இந்த மாதம் எந்த அளவுக்கு அவங்க ஃபினான்ஷியல் ரீதியா எந்த ஒரு காஷியஸும் இல்லாம அவங்க செய்யக்கூடிய வேலைகள் அடுத்து ஒரு 9 வீக்ஸ்லயே அதற்கான பிரதிபலிப்ப வந்து குடுக்கும். பாதிப்புகள குடுக்கும். அதனால இந்த மாதம் பொறுமையா, நிதானமா அவங்க அ இருக்கிறது நல்லது. ஃபினான்ஷியல் ரீதியா முக்கியமான முடிவுகள்லாம் இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ஓகே மேம். ஸோ அப்ப வந்துட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி மேம் இருக்கு? ஸோ பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு ஏப்ரல் மந்த் அவங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்து எப்படி இருக்கும் பார்க்கும்போது, ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பா இருக்கும். இவங்க சைட்ல இருந்தோ, இல்ல இவங்களோட பார்ட்னர் சைட்ல இருந்தோ ஒரு புதிய ஆக்ஷன்ஸ வந்து மேற்கொள்ளுவாங்க. அந்த புதிய ஆக்ஷன் எல்லாமே நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, மனஸ்தாபங்கள் இருக்கு, இல்ல ஒரு பிரேக்கப், நோ கான்டாக்ட் மாரி சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குன்னா கூட, அதெல்லாம் சரி செய்யறதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் இவங்க சைட்ல இருந்தோ, இல்ல இவங்களோட பார்ட்னர் சைட்ல இருந்தோ கண்டிப்பா வந்து எடுப்பாங்க அப்படின்னு இருக்கு. ஓகே மேம். ஸோ ஸ்டூடண்ட்க்கு வந்து சொல்லுங்க மேம் இந்த மந்த். ஸோ பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ண ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த ஏப்ரல் மந்த் பொறுத்தவரைக்கும், ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஒரு வெற்றி மாதமா இத வந்து டிக்ளேர் பண்ணலாம். இவங்க கண்டிப்பா ஏதோ ஒரு சக்சஸ் அடைய போறாங்க. அந்த சக்சஸ் இவங்களோட ஃபேமிலியே சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போறாங்க. அப்போ இந்த மாதம் அவங்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய, சந்தோஷ தருணங்கள் உருவாகக்கூடிய மாதமா ஸ்டூடண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இருக்கு. ஓகே மேம். மேம் ஓவராலா இந்த பைலட் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு ஜெனரல் மெசேஜ் சொல்லுங்க. ஸோ பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான ஓவரால் மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதம் ஆம், ரொம்ப நிதானமா இருக்கணும், ரொம்ப அன்பா இருக்கணும், கருணையா இருக்கணும். அது மட்டும் இல்லாம ரொம்ப கவனமா இருக்கணும். மெச்சூரிட்டியா எந்த விஷயங்களா இருந்தாலும் ஹேண்டில் பண்ணணும். இம்மெச்சூரிட்டியா பிஹேவ் பண்ணாம, இப்போ ஒரு அம்மா எப்படி குழந்தைங்கள அரவணைச்சு போவாங்க, எப்படி பொறுமையா இருந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, எந்த ஒரு விஷயத்தையும். அந்த மாதிரி இவங்க அந்த மாதிரியான ஸ்தானத்துல இருந்து, அவங்கள சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பொறுமையா டீல் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அன்போட டீல் பண்ணணும். ஸோ இத மட்டும் அவங்க செய்யும்போது தான் அவங்களுடைய உண்மையான
அந்த ப்ளஸ் பாசிட்டிவிட்டி ஒரு உண்மையான அவங்களோட டேலண்ட் வந்து வெளியே வரும். ஸோ வெளி உலகத்துக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு, அங்கீகாரம் கிடைக்கும். அதனால இந்த மாதத்துல இருந்தாவது ரொம்ப நிதானமா, பொறுமையா, அன்போட நடந்துக்கணும் அப்படின்னு இருக்கு. ஓகே மேம். ஸோ ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நெறைய பாசிட்டிவான மெசேஜ் வந்து மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மந்த் வந்து சந்தோஷமா, ஹேப்பியா போகணும்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஹேப்பி ஏப்ரல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபைல் நம்பர் 3 போயிடலாம் மேம். ஸோ பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் கர்ஸ்ல செலக்ட் பண்ணீங்களோ, இவங்களுக்கான ஏப்ரல் மந்த் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே மேம். ஸோ உங்க கேரியர் எப்படி மேம் இருக்கு? பைல் நம்பர் 3 இவங்களுக்கு இந்த ஏப்ரல் மந்த்ல அவங்களுடைய கரியர், பிசினஸ் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, கம்ப்ளீட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் குடுக்கக்கூடிய மாதமா நிச்சயமா இருக்கும். ஒரு நியூ பிகினிங் இருக்கும். நெறைய சேஞ்சஸ் நடக்கும். அதுலயும் மேஜரான பெரிய பெரிய சேஞ்சஸ் நடக்கும். நெறைய பேர் வந்து வேலை மாத்திக்கிறதுக்கான விஷயங்கள பார்ப்பாங்க. இவங்க பார்க்கலனாலும் அதற்கான சூழல் உருவாகும். பிசினஸ் வந்து வேற பிசினஸ் பண்றது, இல்ல வேற பிளேஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறது, இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட் ஒரு டிரான்சிஷன் பீரியடா இந்த மாதம் அவங்களுக்கு இருக்கும். ஓகே மேம். ஸோ இவங்களோட பொருளாதாரம் எப்படி மேம் இருக்கு? ஃபைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு 3 மாதங்களா, 3 வாரங்களா பொருளாதாரம் ரீதியா அவங்க நெறைய அடிபட்டுருக்காங்க. நெறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருந்திருக்கு. அ அ ஒரு லாஸ நோக்கி போயிருக்கு. வருமானம் சரியா இல்ல. இப்படியான கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா, இந்த மாதம் அதுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அதெல்லாம் வந்து கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பணத்தால மனரீதியா என்ன பாதிப்புகள் இருந்தாலும், அது வந்து இந்த மாதம் சரியாகும். ஓகே மேம். ஸோ இவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் எப்படி மேம் இருக்கு? ஃபைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப்ல ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும் கண்டிப்பா. அ எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு சொல்யூஷனே எனக்கு தெரியல இதுவரைக்கும். ஒரு கன்க்ளூஷனே வரல. என்ன அடுத்து இதுல பண்றதுன்னே எனக்கு தெரியல. இத வந்து குவிட் பண்ணலாமா? இல்ல மூவ் ஆன் பண்ணலாமா? இல்ல கன்டின்யூ பண்ணலாமான்றதே தெரியல. எப்பேர்ப்பட்ட கேள்விகளா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு முடிவுகள் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஓகே மேம். ஸோ ஸ்டூடண்ட்க்கு இந்த மந்த் எப்படி மேம்? ஃபைல் நம்பர் 3 செலக்ட் பண்ண ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த மந்த் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, ஸ்டூடண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு யாராவது ரெஃபரன்ஸ் பண்ணணும், உதவி செய்யணும் அப்படின்னு படிப்பு ரீதியா அவங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து அந்த உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. நான் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ண போறேன். நான் ஒரு பெரிய யுனிவர்சிட்டில ஜாயின் பண்ண போறேன். பட் அதற்கான ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் எங்க ஃபேமிலில இல்ல அப்படின்றபோது, கண்டிப்பா அதற்கான ஒரு ரிசோர்ஸஸ் ஒரு உதவியாவே அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் எடுக்கும்போது அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே மேம். மேம் ஃபைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு ஓவரால் மெசேஜ் என்ன மேம்? ஸோ ஃபைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கான ஓவராலா வரக்கூடிய ஏப்ரல் மந்த்துக்கான மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, துணிஞ்சு எதுலயும் இறங்கணும், துணிச்சலா இருக்கணும். முடங்கி கிடந்ததெல்லாம் போதும். இந்த மாதம் அவங்க அவங்களுடைய வேலைகள இறங்கி பார்க்க ஆரம்பிக்கணும். எந்த பிளானா இருந்தாலும் அத செயல்படுத்த ஆரம்பிக்கணும். அதுக்கு எந்த ஒரு தடை இருந்தாலும் அத தாண்டி அவங்க மத்தவங்க கிட்ட கண்ட்ரோல் இருந்தனா கூட இந்த செல்ஃப் கண்ட்ரோல எடுத்து மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் யூனிவர்ஸ் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஃபைல் நம்பர் 3 செலக்ட் பண்ண எல்லாத்துக்கும் பாசிட்டிவான நெறைய மெசேஜ் மேம் சொல்லியிருக்காங்க. இந்த ஏப்ரல் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கணும் அப்டின்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஹேப்பி ஏப்ரல் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி நெக்ஸ்ட் மந்த்துக்கும் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்டின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.